சுற்றுலா பயணிகள் சிலர் விமானம் பறக்கிற போது, தாழ்வாக பறக்கிற போது அவர்களுக்கு இந்த கோடுகள் தெரிந்திருக்கிறது. அந்த கோடெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஓவியம் மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. இதில் நாயினுடைய உருவம் இருக்கு, குரங்கினுடைய உருவம் இருக்கு, சிலந்தியினுடைய உருவம் இருக்கு, பல்லியினுடைய உருவம் இருக்கு, பெரிய பெரிய விலங்குகளுடைய உருவங்கள் எல்லாம் இதில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத, நமக்கு தெரியாத பல விலங்குகளினுடைய உருவங்கள் அதில் இருக்கு, பல பறவைகளினுடைய உருவங்கள் அதில் இருக்கு. இதை நாஸ்கா ஓவியங்கள்னு சொல்றதை விட கோடுகள் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்குக்கு ஒரு கையில் 4 விரல் இருக்கு, சிலதில் 5 விரல் இருக்கு. அவ்வளோ நீளம் பெருசாக வரைஞ்சிருக்கிற அந்த கோடுகள் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சது இன்னும் அழியாமல் இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட பொருளை வைத்து கொண்டு அந்த கோடுகளை, அந்த படங்களை வரைஞ்சிருப்பாங்க பாருங்கள்.